16வது கேள்வி. ஒரு புள்ளியில் தாக்கம் இரு விசைகளின் விடையின் உயர்வு பெருமானம் 10. அதாவது உயர்வு பெருமானம் என்றால் ரெண்டு விசைகளையும் கூட்ட வாரது. அந்த ரெண்டு விசைகளையும் நாங்கள் பிக்யூ என்று எடுத்தால் அந்த ரெண்டு விசைகளையும் கூட்ட வாரது 10. இழிவு பெருமானம் 6 என்றால் ரெண்டையும் கழிக்க வாரது 6. உயர்வு பெருமானம் இப்போ வரும் ரெண்டு விசைகளும் ஒரே திசையில் தொழிற்பட்டால் வரும் கூட்டுப்படும். இழிவு பெருமானம் இப்போ வரும் என்றால் ரெண்டு விசைகளும் எதிரே திசையில் தொழிற்படும் என்றால் கழிப்படும். உதாரணத்துக்கு பி என்றது கியூவோட பெருசு என்றால் பி மைனஸ் கியூ என்று வரும். இப்போ இதிலேருந்து பிஏ கியூவை காணணும். கூட்டி விட்டீங்கன்றால் 2p என்றது 16, பி என்றது 8 வரும். பி 8 என்றால் கியூ என்ன இருக்கும் 2 இருக்கணும். அப்போ எனக்கு கூட்டு 42 வரும். அப்போ 8 2 மட்டும் வாரது இல்லாட்டி 2 மட்டும் வாரது ஏதோ ஒன்று. சரி, இப்போ பி என்றது 8 எடுத்தால் இது 2 இருக்கும். இல்லாட்டி பி என்றது 2 எடுத்தால் மற்ற 8 இருக்கும். அப்படி வர்றது ரெண்டாவது விடை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. F2F எனும் விசைகளின் விளையுள் சிறிய விசைக்கு செங்குத்தாக உள்ளது. இப்போ விளையுள் என்ற ஆர் வந்து சின்ன விசைக்கு செங்குத்தாக இருக்கு. இப்போ சின்ன விசையை நாங்கள் எஃப் பண்ணி போடும். சின்ன விசையை எஃப் தான் எடுக்கணும். எவருக்கு செங்குத்தாக விளையுள் இருக்கின்றால் கட்டாயம் மற்ற 2F என்ற விஷயம் அந்த விளையுளுக்கு அங்கால இருந்திருக்கும். இப்படி இருந்திருக்கு. கட்டாயம் அந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன இருந்திருக்கும் 90 விட பெருசாக இருந்திருக்கும். இதுதான் 2F. இது ஆல்பாண்டு போடுவோம். இப்போ ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டான்றது 90 சாக ஆல்பாண்டு வரும். இது 90 பாயை விட பெருசு. தரப்பட்ட விடைக்குள்ளே 90 விட பெருசாக வர்றது ஒரு விட 5வது மட்டும். 18வது கேள்வி. இரு விசைகளில் அதிகர் விளைவுக்கும் அதிதாழ் விளைவுகளுக்கும் இடையுள்ள விகிதம். அதாவது ரெண்டு விசைகள்ற மேக்சிமம் அதுக்கு மினிமத்துக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ தந்துருக்கு. ஆர் மேக்ஸிமில் ஆர் மினிமம் என்று போடுவோமே, அது 2 கொண்டு. ஆர் மேக்ஸிமம் என்றால் ரெண்டு விசைகளில் நாங்கள் பிக்யூ என்று எடுத்தால் அந்த மேக்ஸிமம்ன்றது கூட்ட வாரத்துக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி மினிமம்ன்றது கழிக்க வாரத்துக்கு சமனாக இருக்கும். நாங்கள் படிச்சினாங்க தியரியில். ஸோ இந்த ரெண்டு விசைகளையும் நாங்கள் காணணும். குறுக்கு பெருக்கம் இருக்குனீங்க என்றால் குராஸ் மல்டிப்ளிகேஷன் பி ப்ளஸ் கியூன்றது 2p மைனஸ் 2q என்று வரும். என்ன சொல்லலாம், இங்கே பி எஞ்சால் கொண்டு வந்தீங்க என்றால் 2pலேருந்து பி போனால் பி என்று வரும். இந்த மைனஸ் 3q 2q எங்கே கொண்டு வந்தீங்க என்றால் 3q என்று வரும். ஸோ POQ என்றால் என்னென்று வரும் 3/1 என்று வரும். 3:1 என்று வார விட பிக்கு கியூன்றது 3:1 என்று வார 3வது விடை. ஓகே, இது ஒரு இலகுவான வினா. பாருங்க, படத்தில் காட்டப்பட்டுள்ள காவிகள் பற்றிய கூற்றுக்களை கருதுக. இதில் எது உண்மையானது இல்லாட்டி உண்மையானவை என்று கேட்டிருக்கு போறடாக்கு. சரி, ஏ பாருங்க. ஏன்றது என்ன சொல்கிறாங்கன்றால் ஏ காவி என்றது பிசிடியை கூட்ட வர்றது சமனம். பாருங்க, இது பி காஃபி. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன். இது பி காஃபி. இப்படி போனால் சி காஃபி. இப்படி டி காஃபி இங்கே வந்தீங்க என்றால் அது இந்த விளைவில் இருக்கும். அப்போ ஏன்றது என்னது சமன் பி சக சி சக டிக்கு சமன். அது சரி, ரைட், இது சரி. அடுத்தது பிஏ பார்த்திங்கன்றால் ஏ என்றது பிஏயும் இஏயும் கூட்ட வர்றது சமனா. இது பி ஈயை கூட்ட வர்றதுக்கு ஏ சமன்னு சொல்கிறாங்க. பிள்ளை ஏன்றது பி காவியையும் சரியா ஏன்றது இந்த பி காவியையும் இப்படியே போகக்குள்ள மைனஸ் சி காவியையும் கூட்ட வர்றதுக்கு தான் சமன் என்ற படியால் பி புல சரியா. விடையில் பி வரக்கூடாது. சியை பார்த்தீங்கன்றால் சரி ஏ என்றது டியிலிருந்து எஃப் கழிக்க வர்றது சமனா. அது சரியானு வேறுங்க. அப்போ இப்படியே போய் இந்த திசையில் போகலாம். இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்றால் அது ஏ காவிக்கு சமனாக இருக்கும். அப்போ ஏ காவியன்றது என்னதுக்கு சமன் என்றால் இந்த காவியன்னா மைனஸ் எஃப் அதோட கூட்டோட வி வேறு டி. அப்போ என்னென்னு வரும் டி மைனஸ் எஃப் என்று வரும். அப்படி என்றால் இந்த சி என்றது சரி. ஏயும் சியும் சரி என்று வர விட 4வது விட தான் சரியோ. ஒரு மிகவும் இலகுவான ஒரு வினா. 8 நியூட்டன் 6 நியூட்டன்ட காவி கூட்டலை சரியாக காட்டுறது. பாருங்க, 8 நியூட்டன் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நேர்கோட்டு துண்டத்தால் குறிக்கலாம்.
6 நியூட்டனோட ஒரு விசை இருக்குது. சரி, இந்த இருக்கணுங்க. சரியா, விளைவில் அப்படி இருக்கும். இப்படி போய் இப்படி வந்தால் இது விளைவில் இருக்கும். சரியா, தரப்படையில் பார்த்தா செங்கோணத்தில் தொழிற்படுற மாதிரி தந்துருக்காங்க. அது கோணத்தை சரியாக குறிக்கல. பட் இது 8 6 என்றால் விளைவுன்றது இங்கே ஸ்டார்ட் பண்ணுற புள்ளி, இது நிற்கிற புள்ளி, இதுதான் விளைவில் இருக்கும். அப்படி வார விட ஒரே விட தான் இருக்குது. தந்ததன் படிக்கு செங்கோணமாக தான் இருக்கணும். இது 8 என்றால், இது 6 என்றால் செம்பக்கம்ன்றது 10 நியூட்டன். ஏன் 64 8 8 64 6 6 36 கூட்டினீங்கன்னா 100, 100க்கு பெருக்க மூலம் தான் விளைவு 10 நியூட்டன்ற மாதிரி. அப்போ அப்படி வர்ற விட மூன்றாவது விட இல்லை. மூன்றாவது விட சரியாக இருக்குது பாருங்க. 8 இப்படி இருக்குது, 6 இப்படி இருக்குன்றால் இது 10. மூன்றாவது விட தான் இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்குது.